ஹாய் ஆல், நம்ம இந்த கிளாஸில் பார்க்க போகிறது ஆன்டிக் பீடு. சிங்கிள் பீட் நம்ம எப்படி லாக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேங்களா? எண்ணாட் போட்டு முடிக்கலாம். இப்படி நம்ம நிறைய இடத்துல கொடுக்கும்போது இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ நான் ஒரு செயின் ஸ்டிச் ஒரு லாக் ஸ்டிச் போட்டுக்கிட்டேன். எப்போது மாதிரி பேஸ் எடுப்பாமல் போட்டுட்டு ஒரு ஆன்டிக் பீட் போட்டு ஒரு செயின் ஸ்டிச் கொடுத்து மறுபடியும் ஒரு லாக் பண்ணுறேன். ஓகேங்களா? லாக் ஸ்டிச். இப்போ நான் த்ரெட்டை மேலே இப்படி எடுத்துக்கிட்டேன்னா இந்த மாதிரி தான் வரும். நீங்கள் கரெக்டாக எடுத்துக்கோங்க. நம்ம நீடில் வச்சு எடுத்தாவே கரெக்டாக வரும். ஓகேங்களா? இப்போ நீடில் பிடிச்சிக்கிட்டு நான் இந்த மாதிரி பண்ணுற பாருங்கள். சின்னதாக வச்சுக்கிட்டு இப்படி நம்ம அது மேலே போட்டுட்டு பீடு மேலே போட்டுட்டு அழுத்தி விட்டோன்னா கரெக்டாக ஆகிக்கும். ஓகேங்களா? நிறைய இடத்துல இந்த மாதிரி சிங்கிள் நம்ம பீடு கொடுக்கும்போது இந்த இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். கடைசியாக முடிக்கும்போது எண்ணாட் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? கடைசியாக முடிக்கும் போதுன்னு சொல்கிறது ஓவராலாக நிறைய இடத்துல புட்டாஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். சிங்கிள் புட்டாஸ் இது நம்ம கொடுத்துட்டு கடைசியாக முடிக்க போகும்போது ஒரு இடத்துல எண்ணாட் கொடுத்து முடிச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம எப்படி சிங்கிள் பீடு எண்ணாட் போட்டு முடிக்கிறதுன்னு சொல்லிட்டு அதே மாதிரி தான் எப்போதும் எடுத்த மாதிரி எடுத்துக்கிட்டு இதில் நான் த்ரெட்டை மேலே போட்டு இழுத்தனை கீழே உள்ள த்ரெட்டை அந்த மாதிரி இல்லாமல் எண்ணாட் போடுறேன். அவ்வளோதான். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு போட்டது த்ரெட்டு எண்ணாட் போடாமல் மேலே எடுத்தேன். இப்போ ரெண்டாவது இதில் எண்ணாட் போட்டிருக்கேன். இப்போ நான் இது ரெண்டுத்துக்குமே 3mm பீடு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த பீடில் வேணாலும் போடலாம். 4mm 3mm எதில் வேணாலும் போடலாம். மறுபடியும் நான் லாக் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கிட்டேன். ஒரு 4mm ஒரு சுகர் பீடு. இப்போ சுகர் பீடை மேலே வச்சுக்கிட்டு நான் இப்போ ஆன்டிக் பீடு உள்ள நீடில் வச்சு எண்ணாட் போடுறதுக்கு எப்படி த்ரெட் எடுப்போமோ அந்த மாதிரி நம்ம எடுத்துக்க வேண்டியதான். எடுத்துக்கிட்டு கீழே உள்ள த்ரெட்டை பிடிச்சி இழுத்தோன்னா அது கரெக்டாக போய் கீழே உள்ள த்ரெட்டிட்ட அட்ஜஸ்ட் ஆகிக்கும். ஓகேங்களா? இப்போ அட்ஜஸ்ட் ஆகிட்டா மேலே ஒன்றுமே இல்லை பாருங்கள். இப்போ ஒரே ஒரு லூப்பு தான் இருக்குது. இப்போ அந்த லூப்பை நான் சுகர் பீடு மேலே போட்டு லாக் பண்ணிக்கிறேன். இது ஒரு மெத்தட். ஓகேங்களா? ஆன்டிக் பீடு உள்ளே விட்டு அதாவது சுகர் பீடை மேலே த்ரெட்டுக்கு மேலே பிடிச்சிக்கிட்டு ஆன்டிக் பீடு உள்ளே விட்டு நான் இன்னொரு லூப் எடுத்துக்கிறேன். எண்ணாட் போடும்போது ஒரு லூப் எடுப்போமே எடுத்து அது மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இப்போ நான் சுகர் பீடு மேலே போட்டு லோட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ இதில் நான் எப்போதும் மாதிரி செயின் ஸ்டிச் எடுத்துகிட்டு ஒரு லாக் ஸ்டிச் போட்டுக்கிறேன். மறுபடியும் இதையே நான் பண்ணி காட்டுறேன். ஓகேங்களா? இப்போ நான் ஒரு பேர்ல் பீடும் ஒரு சுகர் பீடும் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இப்போ தெரியுதுங்களா உங்களுக்கு? இப்போது நான் அந்த பேர்ல் பீடுக்குள்ளே விடுறேன். மேலே கொஞ்சம் நான் வச்சுக்கிட்டேன். எப்போதும் எண்ணாட் எடுக்கிறதுக்கு நம்ம எப்படி வச்சுப்போம்? கொஞ்சம் த்ரெட்டு மேலே தூக்குனாப்பில் தானே வச்சுருப்போம். அந்த மாதிரி வச்சுக்கிட்டு தான் நான் எடுத்துக்கிட்டேன். இப்போ கீழே உள்ள த்ரெட்டை நான் அட்ஜஸ்ட் பண்ணும்போது அது அட்ஜஸ்ட் ஆகிக்கிட்டா கீழே போய் இடிச்சிக்கிட்டு இப்போ நான் அந்த குட்டியாக லூப்பை சுகர் பீட் மேலே போட்டு நான் கீழே பிடிச்சி லாக் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ இதே மாதிரி தான் ஒரு சீக்வன்ஸு ஒரு சுகர் பீடு. இதுக்கு எப்போது மாதிரி ஒரு செயின் ஸ்டிச் ஒரு லாக் ஸ்டிச் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஒரு லூப் எடுத்துகிட்டு ஒரு லாக் ஸ்டிச் கொடுப்போம்னா அது மாதிரி கொடுத்துக்கிறேன். இப்போ நான் போட்டுக்கிட்டேன் ஒரு சீக்வன்ஸையும் ஒரு சுகர் பீடியும். இப்போ தெரியுதுங்களா உங்களுக்கு? சீக்வன்ஸுக்கு உள்ளே விட்டு நான் எடுத்துக்கிறேன். இப்போ கரெக்டாக பிடிச்சி கீழே உள்ள த்ரெட்டை பிடிச்சி எடுத்தோன்னே மேலே இருந்த த்ரெட்டு அட்ஜஸ்ட் ஆகிக்குது. இப்போ அது மேலே நான் போடுறேன். போட்டு நான் லாக் பண்ணிக்கிறேன். மறுபடியும் நான் போட்டு காட்டுறேன். ஒரு சீக்வன்ஸு ஒரு சுகர் பீடு லாக் ஸ்டிச் போட்டுக்கிறேன். இப்போ போட்டுட்டு இப்போ கொஞ்சம் அங்கே தெரியுதுங்களா? இப்படி தானே நம்ம எண்ணாட் போடும்போது எடுப்போம். உங்களுக்கு தெரியுதுங்களா அங்கே த்ரெட் இருக்கிறது? இப்போ நான் இப்போ கீழே உள்ள த்ரெட்டை பிடிச்சி இழுத்தோன்னே அது போய் கரெக்டாக அட்ஜஸ்ட் ஆகிக்கிட்டா இப்போ மேலே அந்த த்ரெட் இல்லை. இப்போ ஒரே ஒரு லூப் மட்டும்தான் இருக்குது. அந்த ஒரு லூப்பையும் இப்போ சுகர் பீடு மேலே போட்டு நம்ம கீழே பிடிச்சி இழுத்தோன்னா லாக் ஆகிக்கும். ஓகேங்களா? இது எல்லாத்துலேயுமே நம்ம முடித்ததுக்கப்புறம் எண்ணாட் போட்டுக்கலாம். தேங்க்யூ.